நாளை மே 20, 2026 வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட மிகவும் சிறப்பான நாளாகும். விநாயகரின் அருளை பெற்று தடைகள் நீங்க நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் இதோ. காலை வழிபாடு. அதிகாலையில் நீராடிவிட்டு தூய்மையான ஆடையணிந்து விநாயகர் படத்தை அல்லது விக்கிரகத்தை அலங்கரிக்கவும். அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை. இயன்றால் விநாயகருக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். வசதி இல்லையெனில் தூய நீரால் அபிஷேகம் செய்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமானது. நைவேத்தியம். விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம், கொழுக்கட்டை அல்லது சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைக்கலாம். இவற்றுடன் வெல்லம் கலந்த பொரி, அவல் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்கலாம். மந்திரங்கள். விநாயகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதையே நமக அல்லது விநாயகர் அகவல் தோத்திரங்களை பாராயணம் செய்வது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். வழிபாட்டின் சிறப்புகள். சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்த திதியாகும். குறிப்பாக வளர்பிறையில் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது புதிய முயற்சிகளை தொடங்கவும் தடைகளை தகர்க்கவும் உதவும். விநாயகப் பெருமானை வழிபாட்டால் வினை தீரும் என்பது நம்பிக்கை. நாளை புனர்பூச நட்சத்திரம் இணைந்து வருவதால் இத்தினம் மேலும் கூடுதல் சுபபலன்களை தரக்கூடியது. கவனிக்க வேண்டியவை. வழிபாட்டை முடிக்கும்போது விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தூபதீப ஆராதனை காட்டுவது மிக முக்கியம். உங்களால் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்வது கூடுதல் பலனை தரும்.